ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான தஹீனி சாஸ் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தஹீனி சாஸ் எள்ளை வச்சு தான் பண்ண போகிறோம். இது இந்த மிடில் ஈஸ்ட்லலாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த சாஸை குபூஸ், ஷவர்மா, சாலடுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் எள்ளு எடுத்திருக்கேன். இது அளவில் 100 கிராம். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு வெள்ளெள்ளு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு நான் 50 ml குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் எடுத்து வச்சுருக்க 1 கப் எள்ளை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எள்ளு கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். இந்த எள்ளு கொஞ்சம் பொன்னிறாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த எள்ளை ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. இப்போ இந்த ஆறின எள்ளை மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முதல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன். இப்போ இதை அரைச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க எல்லையும் நான் இதே மாதிரி அரைச்சிக்கிறேன். இப்போது அரைச்சிட்டேன். இதில் நான் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டேன். இது கூட கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்க எல்லையும் சேர்த்துக்கிறேன். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் தான் ஆயிருக்கு. மீதி இருக்க எண்ணெய் இந்த தஹீனி சாஸ் பாருங்கள் ரெடியாக இருக்குது. எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இங்கே நம்மளுடைய சூப்பரான தஹீனி சாஸ் ரெடியாக இருக்குது. இதை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம், ஸ்வீட்ஸ் கூட பண்ணலாம். இதை ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஷவர்மாவில் சேர்க்க சொல்ல உப்பு, கார்லிக் பவுடர், காரம் சேர்த்து கலந்து சேர்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களோட ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.